அறிவை நீங்கள் அடைய வேண்டியது இருக்கிறது. ஒரு புரிதலை நீங்கள் பெற வேண்டியது இருக்குது. அது என்ன? நிஜமாகவே நீங்க யார்? நான் சொல்லட்டுமா நீங்க யாருன்ட்டு? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியல, உங்களுக்கு விளங்கல. நீங்க நினைச்சீங்க அது யாருங்க, அந்த ஐயா யாரு அப்படிங்காங்க நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, இந்த பையா தான் அந்த ஐயா. நீங்க தாங்க அது. சும்மா ஏதோ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இல்லை. ஐ எம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட், ஐ எம் ஸ்பீக்கிங் ட்ரூத். ஒரு நண்பர் போன வாரம் வந்திருந்தார். சொன்னார், பாஸ்டர் ஐ எம் ரியலி மோட்டிவேட்டட். வாவ், எங்கள் கம்பெனிலாம் பாருங்கன்னா லட்சக்கணக்காக காசு கொடுத்து பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட்டு வந்து பேச வைப்பாங்க. அப்போ கூட எனக்கு இப்படி இருக்காது, இது எனக்கு இருக்கு. கடவுளுடைய வார்த்தையில் இவ்வளோ ஊக்கம் இருக்குதா அப்படிங்கிறாரு. ஆமாம், தேவனுடைய வார்த்தைகள் சும்மா உங்களை உசுப்பேத்தி ரணகலமாக்குற வேலையெல்லாம் அது செய்யறதில்ல. நிஜமான காரியங்கள் அது பேசுகிறது. நான் ஏதாவது இங்கே வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் ட்ரூத். தேவன் தான் சொல்றாரு, நீ நீர் ஊற்றுங்கிறாரு. ஆமென். பிலீவ் தட், பிலீவ் தட். தேவன் உங்களை பத்தி என்ன சொல்றாரு அதை நம்புங்க. நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வற்றாத நீரூற்று, நான் ஒரு வளமான தோட்டம். பசிச்சா உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போலாம், அவ்வளவு என்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருக்கும். அப்படிதான் கடவுள் உங்களை வைக்க விரும்புகிறார். வெறும் தோட்டம் இல்ல, வளமான தோட்டத்தை போலவும் இருப்பாய். that is God's perspectives. தேவன் உங்களை அப்படிதான் பார்க்கிறாரு. ஆனா சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு அறிவை நீங்கள் அடைய வேண்டியது இருக்கிறது. ஒரு புரிதலை நீங்கள் பெற வேண்டியது இருக்குது. அது என்ன? நிஜமாகவே நீங்க யாரு? நான் சொல்லட்டுமா நீங்க யாருன்ட்டு? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியல, உங்களுக்கு விளங்கல. நீங்க நினைச்சீங்க அது யாருங்க, அந்த ஐயா யாரு அப்படிங்காங்க நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, இந்த பையா தான் அந்த ஐயா. நீங்க தாங்க அது. இந்த உலகத்தின் மாபெரும் கோடீஸ்வரர் தேவாதி தேவன். நீங்கள் அவருடைய வாரிசுகளாக இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களால காலையில எழுந்து இப்படி எண்ண முடியுமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் யாரோ அவர் தான் என் அப்பா, அவருடைய பிள்ளை தான் நான். இந்த பூமியில காலை எடுத்து வச்சு பாருங்க, அன்னைக்கு நாள் வளமான நாளா இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்ட்டு காலையில வெளியே வரும்போது இதை எண்ணிங்க, மகா கோடீஸ்வரர், மகா பெரிய செல்வந்தர். He is my dad. வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, செல்வங்கள் அவருடையது, வைடூரியங்கள் அவருடையது, ராஜாக்கள் அவராலேயே அரசாளுகிறார்கள். நான் அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. நமக்கு என்னன்னா, பிரதர் ஆமா நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு வசனம் தெரியுமே அப்படிங்கும். ஆனா வெளிப்பாடா உள்ள இது போல எல்லாம் வசனம்லாம் தெரியும். வசனம் தெரிஞ்சுதானே இவ்வளவு விசனமா உட்காந்துருக்கீங்க. சிலர்லாம் பைபிள் படிச்ச விதத்தை பார்த்தா சில பேர் பைபிளே படிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு படிச்சு இவங்களே உருப்படலையே, நம்ம இன்னும் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம்? இவர்களுடைய சாட்சிகள் அமோகமா இருக்குது ஊர்ல. அவன் அப்பதான் வாங்கலாம்னு வந்திருக்கான் கடைக்கு. இவரை பார்த்த உடனே திரும்பி போயிட்டான். ஏப்பா இவரை மிஞ்சி நம்ம ஒன்றும் படிச்சிருக்கவே மாட்டோம், இவ்வளோ படிச்சு இவரே இப்படித்தானே இருக்காருன்னு போயிட்டான். ஏன் தெரியுமா? சும்மா வந்து அது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி படிச்சிட்டோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளமாம் தெரியும், மனப்பாடமாக தெரியும், சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கத்திரி தெருக்கு ஒரு குறைவும் இல்லை. பிரதர் ஜோமணிக்கோங்க பிரதர், காசே இல்லை பிரதர் அப்படிங்க. யோ இப்போ சொன்னீங்களே அந்த வசனம், அது என்னது? இந்த வசனம் வந்து உங்களுக்கு என்னென்ன விளங்கும்னா, கோடிகள் உங்க கையில இருக்கும், நீங்க ஒண்ணுமில்லாத இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்க நிறைவா இருக்க மாட்டீங்க. சிங்க குட்டினா ஏதாவது தெரியுமாயா? அதுதான் காட்டுக்கே ராஜா.
அதுவும் பட்னியா இருக்கிறது இல்ல, அது குட்டியும் என்ன பண்றது இல்ல, பட்னியா இருக்கிறதே இல்ல. காட்டுக்கு ராஜா, உங்க அப்பா நாட்டுக்கே ராஜா. நீங்க அவருடைய குட்டி, நீங்க எப்படி பட்னியா இருப்பீங்க? நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க எப்படி தாகமா இருப்பீங்க? ஒரு நாள் இருக்க மாட்டீங்க. இந்த உண்மைகளை கொண்டு, இந்த சத்தியங்களை கொண்டு உங்களுக்கு எதிரான இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு எதிரான இருக்கிற எல்லா தரித்திரத்துக்கு எதிராக இது ஒரு வாள் மாதிரி வச்சு அதை வெட்டணும். The sword of God. ட்ரூத் சத்தியங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு பட்டயம் போல இருக்குதான். ஒவ்வொரு நாளும் தரித்திரமான காரியங்கள் எதிராக நிற்கும் பொழுது இந்த வசனத்தை வச்சு தான் அதை வெட்டி இருக்கிறோம். ஒரு வெட்டு. நீ என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. நோயை நீ என் எல்லைக்குள்ள வரவே கூடாது. வியாதி என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. வறுமைகள் என் வாழ்க்கையில வரவே கூடாது. நீங்க தான் தடை பண்ணணும். நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். வேதவசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். எத்தனை பேர் எதிர்க்க முடியுங்கிறீங்க? எதிர்க்க முடியுமா? எதை வச்சு எதிர்க்க? ஒன்றும் இல்லை, இந்த வல்லமை உள்ள வார்த்தைகள். இதை எடுத்துக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன், கடவுள் என்னை இப்படி தான் வச்சிருக்கிறார், கடவுள் இப்படி தான் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், நான் அப்படி இருப்பேன். ஆமென்.